அவருக்கு வந்து பல பேர் இருக்குது. பைனாப்பிள் சீரிஸ், ப்ளஃப் மாஸ்டர் சீரிஸ். கண்டிப்பாக இப்போ இன்வெஸ்டர்ஸ்ட்டு நிறைய ப்ளஃப் பண்ணி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன்னு தெரியும். பட் ஜோக்ஸ் அப்பா அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய பேர் எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் வெரி ஜென்யூன் பர்சன், அதுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஜென்யூனாக போய் சொல்லுவார். அண்ட் வெரி அவர்கிட்ட நீங்கள் நிறைய இரிட்டேட்டிங்காக நிறைய விஷயம் பண்ணுவார், பட் அவர் மேலே உங்களுக்கு கோவமே வராது. ஸோ அந்த மாதிரி வெரி லவ்வபிள், லைக்கபிள் பர்சன். பட் ஆனஸ்டாக ரொம்ப சினிமா நேசிச்சு ரொம்ப ரொம்ப பொறுப்படுத்து ரொம்ப ஒரு சக்ஸஸ் ஆகணுன்ற ஒரு வெறி எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. பட் அதெல்லாம் வந்து வெளியே காட்டிக்காமல் ஒரு ரொம்ப ஒரு கூலான கைன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ரேல் பண்ணிட்டு இருக்காரு. பட் அட் ஹார்ட், அட் இஸ் ஒர்க், இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கைன்னு நான் சொல்லுவேன். சிவா சொன்ன மாதிரி அவருக்கு 40 இல்லை 400 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் வந்து அவர் பேசுகிறதும் பழகிறதும் அப்படி தான் இருக்கும். அவருக்கு தெரியாத ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை சினிமாவில், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது தான். இப்போ வரப்போகிற ஏஐயில் கூட அவர் நிறைய சொல்லுவார். ஸோ பட் ஆனஸ்ட்லி ஆல் தி பெஸ்ட் சினீஷ். ஏன்னா அவர் பேரே வந்து நிறைய தப்பாக தான் சொல்ல. இப்போ வந்து சிவா கூப்பிட்றது தான் சரி, தப்பாக தான் கூப்பிடுவாரு. ஸோ அவரே வந்து நம்ம வந்து நிறைய பேரில் கூப்பிடுவோம். ஸோ பட் ஆல் தி பெஸ்ட் சினீஷ். கண்டிப்பாக சூப்பர் ஹீரோ அண்ட் நிஞ்சா. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்ட போஸ்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷிங் யூ பிளாக் பஸ்டர் சக்ஸஸ். லைக் கண்டிப்பாக இந்த படத்தில் பிரச்சனை எழுதி வாங்கிட்டீங்களா, நேஷ்னல் அவார்டு உங்களுக்கு தான். ஸோ டெஃபினெட்லி கண்டிப்பாக இந்த படத்துலையும் டெஃபினெட்லி இட்ஸ் அன் என்டர்டெய்னர். டெஃபினெட்லி பெரிய என்டர்டெய்னர் சொல்லியிருக்காரு கதையெல்லாம். So it will be a huge success and wishing you many more films to come like this and huge functions like this, and there will be a lot of support from all of us all the time. Take care. எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா காலையில் சாமி ஃபோட்டோலாம் இருக்குது பக்கத்தில். இந்த டைமில் பொய் சொல்ல மனசே வர மாட்டேங்குது. ஸோ சினீஷ் பற்றி பேசுகிறேன்னா எப்படி நிச்சயமாக பொய் தான் சொல்லி அவங்க. அவன் எவ்வளோ பெரிய நல்லவன் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ சினீஷ் எப்படின்னா அவனோட பிளானிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் லைஃப்பில் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாருன்னா வந்து நேஷ்னல் அவார்டு கிடச்சிருச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறான், சூப்பர் மச்சான் சார் மீட் பண்ணோம் சார் அப்படின்னா ஓகே, ஆனால் இன்றைக்கி முடியாது சார், ஏன்னா இன்றைக்கி ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு. நேஷ்னல் அவார்டு வாங்கி ஷாப்பிங் போகிறாங்க. சரி ஓகே சார், அன்றைக்கி ஈவினிங் மீட் பண்ணோம், ஷாப்பிங்லாம் முடிஞ்சாச்சு. ஆமாம் சார், இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் மற்ற பேண்ட்டுங்கெலாம் இல்லை சார், இந்த வாரம் இருக்குல்ல, நெக்ஸ்ட் வீக் தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் உண்மையில் நாங்கள் கொஞ்சம் ரெகுலராக மீட் பண்ணுவோம். ஸோ மறுநாள் பேண்ட் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து மச்சான் ஷூஸ். ஸோ நான் சொல்லிட்டேன் மச்சான் இது இப்போ மீட் பண்ண வேணாம், நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். சார் இன்றைக்கி மட்டும் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா. ஏன், இன்றைக்கி சலூன் போகிறேன் அப்படின்னா. நான் ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு திருப்பி கூப்பிட்றேன். டேய் நீ பெல்ட்டு கூட லேட்டாக வாங்கலாம், சலூனில் 1 டேக்கு உனக்கு என்னடா ஒர்க் இருக்குது அப்படின்னா. அப்புறம் சொல்கிறான், இல்லை சார் நான் போக மாட்டேன், சலூனால் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அந்தளவுக்கு வந்து உடம்பை நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கிற ஒரு ஆள். சார் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சான். ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க. இந்த வெள்ளை சட்டைக்கு 7 நாள் எதுக்குறாங்க உங்களுக்கு ஷாப்பிங் இருக்கு. ஸோ சினீஷ்க்கு வந்து ஜாமி சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அவன் எல்லார் பேரையும் தப்பாக சொல்லுவான். ஃபஸ்ட்டு லைனே தப்பாக போடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் கொடியிலேனா மடியிலேன்னு போடுவான். ஓகே, இந்த படம் பேர் நிஞ்சா. யாருன்னா உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நிஞ்சான்னு தான் சொல்லணும், சரியா? நீ எதனா தப்பாக சொன்னால் நீ ஏன் மாட்டிருப்ப, நீ தான் ப்ரொடியூசர். சார் இந்த பேர் எனக்கு இப்போ தானே தெரியும், நான் இதை பிளான்லாம் பண்ணல சார், தயவுசெய்து எல்லாரும் பேரையும் காப்பாற்று. பட் அந்த சீரியஸ் நோட் என்னென்னா, சிவா பிரதர் சொன்ன மாதிரி எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக வந்து நல்ல படங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ரொடியூசராக வந்திருக்கான். ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ சினீஷ். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் வினீஷ். அப்படி கை காமிச்சிட்டேன், இங்கே வா எதுக்கு சொல்கிறேன், இங்கே வா. சினீஷ் பண்ணுறான் நீங்கள் நினைக்கிறீங்களே, அதில் பாதி இவன் தான் பண்ணுறான். அவன் தம்பி வினீஷ், சினீஷோட தம்பி வினீஷ். இவனுக்கு அவனுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் ஒன்று முக்கியமான டிஃப்ரென்ஸ், இவன் ரொம்ப நல்ல பையன். அப்புறம் தலையில் முடியுது. ஓகே, ஸோ ரீசெண்ட் டைம்ஸ் வி பிகம் வெரி க்ளோஸ் மச்சான், ஆல் தி பெஸ்ட். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு முந்தைய கூட என்ன அவன் தான் ட்ராப் பண்ணான். அப்போ என்ன சொன்னான், சீக்கிரம் ஒரு படம் பண்ணேன் சார் அப்படின்னா.
அப்படி வச்சேன். பெல்ட் வாங்குறது, ட்ரெஸ் வாங்குறதுக்கு 1 வருஷம் பண்ணுறான். நம்ம கதை 28லன்றான். கிளாடியேட்டர், டைட்டானிக் அந்த ரேஞ்சில் சொல்கிற நீ. ஓகே, இருந்தாலும் மச்சான் ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். க்ரூ அண்ட் எங்கள் கூட வந்த டீமுக்கும் உங்கள் சார்பாக சொல்லிடுறேன். சினிஷ், குட் லக் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. Press கூட. Finish. Please join them on stage. மீட்டிங் நடந்தது. அப்போ சினீஷ் சார் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர போகிறாங்க, ஒரு மாதிரி ரவுண்ட் டேபிள் மாதிரிலாம் போட்டு ஃபன்னாக இருக்கணும், ஒரு பூஜை ஈவெண்ட்டே ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ட்டு. சினீஷ், யூ ஹேவ் எனி ரிக்ரெட்ஸ் இன் காலிங் தெம்? நோ.